ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு வயதில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மயக்கம், அதற்கான காரணங்கள் என்ன, தடுப்பு முறைகள் என்ன, அதற்கான மருந்துகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வயதில் முதியவர்களுக்கு குறிப்பாக 65 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி தலை சுற்றல், மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மயக்கத்திற்கு பல காரணங்கள் இருக்கும். அவர்களோட அண்டர்லைங் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, பிபி, டயபெட்டிஸ் போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ அல்லது கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது, இருதய நோய்கள் ஏதாவது இருந்தாலோ அவர்களுக்கு மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக மயக்கம் ஏற்படும் பொழுது பார்த்தோம்னா மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் அளவு கம்மியாகும். அந்த இரத்தத்தின் அளவு கம்மி ஆகும் பொழுது அவர்களுக்கு பிளட் சப்ளையும், ஆக்சிஜன் சப்ளை, குளுக்கோஸ் சப்ளை இது எல்லாமே பிரெயினுக்கு கம்மி ஆகும் பொழுது மயக்கம் ஏற்படும். மயக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சில பொதுவான அறிகுறிகள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, கண் இருட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டாக அவங்களால நடக்க முடியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்பொழுது அவர்கள் வேகமாக நடப்பதை தவிர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்தாலே இது சரியாயிடும். இந்த மயக்கம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டு இருக்கும் பொழுதோ அல்லது நம்ம பஸ்ஸுக்காகவோ இல்லை ட்ரெயினுக்காகவோ அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ, பசியாக இருக்கும் பொழுது, அவங்க சாப்பிடாம மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்பொழுது, இந்த மாதிரி நேரத்துலலாம் மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அவர்கள் கழுத்தை திருப்புவதால், அடிக்கடி கழுத்தை திருப்புவதனாலும், பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணும்பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுந்துக்கிறது. இப்போ உட்காந்துட்டு இருந்து எழுந்தேன் அப்படின்னா நிதானமாக எழுந்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுந்துக்கிறதுனாலேயோ ஃபாஸ்ட்டாக திரும்புறதுனாலேயோ அவர்களுக்கு மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இதய நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்ந்து அவர்களோட மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடணும். அதே போல் மயக்கம் ஏற்பட்டதும் உடனே எழுந்துப்பாங்க, ஒரு 2 நிமிஷத்துலலாம் எழுந்துப்பாங்க. அப்படி எழுந்துக்கும் பொழுது நார்மல் ஆகிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வாய் குளறல் ஏற்படும், கையோ அல்லது காலோ அசைக்க முடியாத நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அவர்கள் அதற்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரோக்குக்கான, பக்கவாதத்துக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். நம்ம மயக்கம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்தோம்னா, நம்ம வெளியிலலாம் போகும் பொழுது சாப்பிட்டுட்டு போகணும். எப்போவுமே வெறும் வயிறாக வெளியில் போகிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே போல் உச்சி வெயில் நேரத்தில் நம்ம வெளியில் போகிறது தவிர்க்கணும். அதோட கூட நம்ம வெளியில் போகும் பொழுது நம்ம தண்ணியோட கொஞ்சம் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாட்டிலில் கேரி பண்ணிட்டு போனோம்னா அப்பப்போ நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தோம்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் சப்ளை அங்கே கண்டினியூஸாக இருக்கும். அப்போ மயக்கம் வர்றது கண்டிப்பாக தவிர்க்கப்படும். அடுத்ததாக இப்போ நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கான ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பூண்டு பற்கள், மஞ்சள் பொடி, பசும்பால். நம்ம பூண்டு பால் தயார் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நாட்டு வகை பூண்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும், காரத்தன்மையும் நிறைய இருக்கும். இதோட அளவு பார்த்தோம்னா நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ண ஒரு 5 பூண்டு பற்கள் நம்ம யூஸ் பண்ணோம்னாலே போதும். இந்த பூண்டு பற்களை இது போல் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நசுக்கி போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இதோட நம்ம பசும்பால் காய்ச்சும் பொழுது நம்ம பாதி அளவு தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுக்கணும். திக்கான பாலாக இல்லாமல் கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பாலாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியும் அந்த பூண்டை வேக வச்சுக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததும் நம்ம இதோட மஞ்சப்பொடி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுடணும். தினமும் இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது உணவுக்கு பின் இதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இரத்த குழாயில் அடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கும். அதே போல் ரத்தம் ரொம்ப திக்காகாமல் அதோட ஃப்ளோ நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இது பார்த்துக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ரத்தத்தை நீர்மப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதற்கு பதில் நம்ம இந்த பூண்டு பாலை ரொம்ப ஆரம்ப நிலையிலே எடுத்துக்கிட்டோம்னா மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படாது.
சப்போஸ் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம அதோட சேர்த்தும் இதை சாப்பிடலாம். கேஸ் ட்ரபிள், ஃபேட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பாலை மருந்தை யூஸ் பண்ணலாம். இரத்த குழாய்களில் கொழுப்பின் அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கும். அதே போல் இரத்த குழாய்கள் ஸ்க்ளீரோஸ் ஆகாமலும் இந்த பூண்டு பால் பார்த்துக்கும். அதோட எலாஸ்டிசிட்டி நல்லா ரீட்டைன் ஆகும். இந்த பூண்டு பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பூண்டை இப்படி அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மேஷ் ஆகணும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 2 சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மொத்தமாக பார்த்தோம்னா 1 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். பூண்டை நல்லா மசிச்சு விட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்காது. பூண்டை நம்ம பச்சையாக சாப்பிடும்பொழுது அசிடிட்டி ஏற்படும். அதனால் இப்படி பாலில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா தொண்டை புண்ணு, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வராது. இந்த மருந்தை வயதில் முதியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது இந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். வயதில் முதியவர்களுக்கு சத்து குறைபாடுனாலேயும் மயக்கம் ஏற்படுறது உண்டு. அவர்கள் ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்டாக அமுக்ரா சூர்ணத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அமுக்ரா சூர்ணத்தோட பால் மற்றும் கற்கண்டு சேர்த்து அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அது ஒரு நல்ல ஹெல்த் சப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஒரு மல்டிவிட்டமின் போல் அது செயல்பட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வை போக்கும். அதே போல் இதய நோயினால் மயக்கம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செம்பருத்தியை மருந்தாக பயன்படுத்தலாம். செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி, காய்ந்த செம்பருத்தி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூக்கள் 2 அல்லது 3 பூக்களை நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அதோட கொஞ்சமாக தேன் விட்டு வாரத்துக்கு 3 முறை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இதய துடிப்பினை சீர் செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நேயர்களே, நாம் இன்னைக்கு வயதில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மயக்கம், இரத்த கொதிப்பு, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறது, அதை பயன்படுத்தும் முறைகள் என்னன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.